ஆரம்பிக்கலாமா? 30 நாள்ல 10 கிலோ வெயிட் எப்படி கம்மி பண்ணலாம்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க. வாங்க போலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 30 நாள்ல 10 கிலோ பண்ணிருக்கேன். வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரெகுலரா ஃபாஸ்டிங் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வேற இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறப்ப வந்து இன்னுமே பெட்டரா ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் சோம்பேறி எக்சர்சைஸ் பண்ண சோம்பேறியா இருக்கிறவங்க கண்டிப்பா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ணுங்க. அது எப்படின்னா நான் வந்து 15 ஹவர்ஸ் அதாவது 15 மணி நேரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். அதாவது எப்படி ஃபாஸ்டிங் டைம் வந்து நான் ஈவினிங் 6:45 இருந்து மார்னிங் 9:45 வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஈவினிங் 6:45 நான் வந்து என்னோட நைட் டின்னரை சாப்பிடுவேன். மறுபடியும் மார்னிங் வந்து 9:45 மேலே தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இந்த ஃபாஸ்டிங் டைமில் என்னெல்லாம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வாட்டர், அப்புறம் வந்து க்ரீன் டீ, பிளாக் டீ கூட நீங்கள் சுகர் இல்லாமல் கூட குடிச்சிக்கலாம். பிளாக் டீயோ காஃபியோ நீங்கள் ஒயிட் சுகர் போடாமல் கூட குடிச்சிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்டிங் டைம் இருக்கும்போது வந்து ஒன்லி தண்ணியும் க்ரீன் டீயும் பிளாக் டீ இல்லை பிளாக் காஃபி அந்த மாதிரி மட்டும் குடிச்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா குடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நம்ம வந்து 6:45 மார்னிங் 9:45 வரைக்கும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால 6:45 அதாவது நைட்டு 7 அரௌண்ட் 7 ஆயிருது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா நைட்டு தூங்குறப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு லிட்டராவது கன்சியூம் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சாப்பிட்ற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அதாவது காலையில் 9:45 இருந்து ஈவினிங் 6:45 வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற டைம் 9:45 இருந்து சாயங்காலம் 6:45 வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பொறுத்தளவில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப ஆயிலியான ஃபுட் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி டீ குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு காஃபி குடிப்பாங்க, திரும்ப 11:30 ஒரு காஃபி குடிப்பாங்க, திரும்ப 3:30 ஒரு காஃபி குடிப்பாங்க, 5:30 ஒரு காஃபி குடிப்பாங்க, அப்புறம் தூங்கும்போது கூட சில பேர் குடிப்பாங்க. ஸோ 5 டைம் குடிக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் காஃபி டீ குடிக்கிற ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களால் முடியல அப்படின்னா காலையில் ஒரு டைம், நைட்டு சாயங்காலம் ஒரு டைம் அந்த மாதிரியாவது நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடுவீங்களோ அது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து சாப்பிடாம உடம்பு வருத்திக்கிட்டு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட பர்பஸே வந்து இதோட ஒரு தன்மையே வந்து நம்ம வந்து டக்குனு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும் நமக்கு. ஸோ அதுதான். அடுத்து வந்து வெறும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மட்டுமே இருந்தால் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. நம்ம எக்ஸசைஸும் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங்கோ இல்லை வாக்கிங் போய்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10,000 ஸ்டெப் நடக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் வாக்கிங் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே வாக்கிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக பார்க் இருக்கும். ஸோ அந்த பார்க்குக்கு நீங்கள் நடந்து போங்க. பைக்கில் போகாதீங்க, நடந்து போய் அந்த பார்க் பெரிய பார்க்காக இருந்தால் ஒரு 10 ரவுண்டு சுற்றுங்க, சின்ன பார்க்காக இருந்தால் ஒரு 15 ரவுண்டு சுற்றுங்க. அப்படின்னா ஒரு 10,000 ஸ்டெப் நடந்தாலே போதும். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பை நீங்கள் கவர் பண்ணி இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காலையில் எப்படி ஃபுட்டு எந்த டைமில் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ நம்ம வந்து ஃபாஸ்டிங் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா 9:45 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு 9:45 மேலே தான் நம்ம ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் சீடர் வினிகர் குடிக்கலாம். ஃபுட் இன்டேக் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் குடிக்கலாம் எம்டி ஸ்டொமக்கில். ஸோ நீங்கள் இப்போ 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 8 வந்து நீங்கள் ஆப்பிள் சீடர் வினிகர் கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். இல்லைனா சினமைன் வாட்டர் குடிக்கலாம், பட்டை போட்டு தண்ணி குடிக்கலாம். அப்புறம் ஜீரா வாட்டர் குடிக்கலாம், சீரக வாட்டர். அப்புறம் லெமனும் ஹனியும், இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு டீடாக்ஸ் வாட்டர். இது எலுமிச்சம்பழமும் தேனும் கலந்து குடிக்கலாம். அப்புறம் லெமன் வித் சியா சீடு, இந்த லெமன் வித் சியா சீடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் குடிக்கலாம். இல்லைனா ஃபெனுக்ரிக் வாட்டர், அதாவது வெந்தய தண்ணி குடிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பெட்டராக உங்களுக்கு முடி வளர்றதுக்கு, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு டீடாக்ஸ் வாட்டர் என்ன அப்படின்னா ஆம்லா, ஜிஞ்சர், கரி லீவ்ஸ், அதாவது நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, இது மூணையும் நல்லா அரைச்சிட்டு நல்லா வந்து உங்களுக்கு கொதிக்கிற தண்ணியை நல்லா வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜூஸ் அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் வந்து லெமன் வித் ஜிஞ்சர், இது வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 கழிச்சு நீங்கள் இட்லியோ தோசையோ ஆசிஸில் என்ன சாப்பிட்டுக்கலாம். இப்போ 11 மணி 12:30 உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்றதுனா நீங்கள் வந்து ஊற வச்ச பாதாம் சாப்பிடலாம், நிலக்கடலை சாப்பிடலாம், டேட்ஸ் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிங் உங்களுக்கு வந்து விட்டமின் உடம்புல நேச்சுரலாகவே இருக்குது, சத்துக்கள் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் வந்து டேப்லெட் மாதிரி எடுக்க வேண்டாம். நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து விட்டமின் ட்ராப் இருக்குது அப்படின்னா, அதாவது விட்டமின் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவர் ஓகே அப்படின்னா நீங்கள் பயோட்டின் டேப்லெட், அதாவது சில பேர் சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு முடி ரொம்ப கழிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் பயோட்டின் டேப்லெட் எடுத்துக்கலாம், விட்டமின் டி, சிஏ டேப்லெட் எடுத்துக்கலாம், மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் என்ன பொறுத்தளவில் என்னன்னா நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்கிறத விட நீங்கள் வந்து ஃபுட்டாகவே அதில் கன்சியூம் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் நான் என்னோட ஃபீலிங். உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி சில காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி கிடைக்காது, அதில் உள்ள சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது, வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் டேப்லெட் மூலமாக கூட நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மார்னிங் ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் ஃபுட்டு, ஈவினிங் நைட் ஃபுட் எல்லாமே வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி வந்து காலையில் 9:45 சாயங்காலம் 6:45 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பு வந்து ஒரு நல்ல ஒரு உடம்புல உள்ள அந்த கெட்ட கழிவு எல்லாமே வெளியே வந்துடும். நம்ம யூரின் மூலமாக வெளியே வந்துடும். உடம்பு குறையிறதுக்கு நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறது வந்து உடம்பு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்கின் வந்து நல்லா பலபலன்னு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிங்க, உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும்.
அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் மெயினாக என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் 15 ஹவர்ஸ். இப்போ நீங்கள் வந்து எனக்கு 15 ஹவர்ஸ் இருக்க முடியாது, எனக்கு கம்மியான ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ 6 மணிக்கு சாப்பிட்றீங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் கண்டிப்பாக முறையில் பண்ணணும். எக்ஸசைஸோ இல்லைனா வாக்கிங்கோ கண்டிப்பான முறையில் நம்ம பண்ணணும். அப்புறம் வந்து ஃபுட் இன்டேக்கில் வந்து ஏதாவது ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து எம்டி ஸ்டமக்கில் கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். வந்து நான் வந்து என்ன குடிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து சாப்பாடு உங்கள் விருப்பப்படி சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஃபஸ்ட் டே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டேயில் நான் எவ்வளோ வெயிட் இருந்தேன், நான் என்ன டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறேன், என்னோட ஃபிசிக்கலோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுறேன். 30 நாள் கழிச்சு என்னோட வெயிட்டும் என்னோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் யாரெல்லாம் கலந்துக்க விரும்புகிறீங்களோ ஜஸ்ட் ஒரு ஹாய்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. அதாவது உடம்பு வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்கு மட்டுமே வெயிட் லாஸ் கிடையாது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், வந்து உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் சும்மாவே சாப்பிட்டு சும்மாவே சோஃபாவை தேய்ச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. அதுக்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பு டயர்னஸ் ஆகும், உடம்பு மந்தமாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபீலிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் நீங்கள் வாக்கிங்கோ எக்ஸசைஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாகவே பீப்புள்ஸ்க்கு என்னென்னா சேலஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பிடிக்கும். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பஸ் வருது, வேகமாக ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கணும், அந்த பஸ் போயிடும், அந்த பஸ் போயிட்டுனா 1 ஹவர் கழிச்சு வந்து பஸ் வரும் அப்படின்ற கண்டிஷனில் கண்டிப்பாக உங்களால் ஓட முடியும். அதே இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த பஸ் வரும். நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓட மாட்டீங்க, மெதுவாக தான் நடந்து போவீங்க. சேலஞ்ச் அப்படின்றது மனுஷனுக்கு கண்டிப்பாக வேணும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது மனுஷனுக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வெயிட் லாஸ் சேலஞ்சை என் கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உடம்பை ஹெல்த்தியாக வைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், ஃபிட்னஸோட நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ நான் குடிக்கிற வாட்டரும் டீடாக்ஸ் வாட்டரும் என்னோட ஃபோட்டோவும் என்னோட வெயிட்டோட அப்டேட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். அது டெய்லி நான் காலையில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது நான் இன்னைக்கு நான் வெயிட் அப்லோட் பண்ணி நாளைக்கு என்ன வெயிட்ல இருந்தேன், நாளைக்கு என்ன சாப்பிட்றேன், எவ்வளோ ஸ்டெப் வாக்கிங் பண்ண எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாக வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் குடிக்கிற டீடாக்ஸ் வாட்டர். இதில் வந்து கொலஸ்ட்ரால் ஃபேட்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோட லிங்க் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அதில் 30 ml இந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் ட்ரிங்கும் 30 ml வார்ம் வாட்டரும் கலந்து குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்லையும் சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது டின்னருக்கு அப்புறம் 1/2 hour கழிச்சும் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் நான் குடிக்கிற டீடாக்ஸ் வாட்டர். வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு சிஸ்டமில் டைரெக்டாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி 20ஆம் தேதி 20/1/2025 திங்கக்கிழமை. இன்றைக்கி தான் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என்னோடய வெயிட்டை பார்த்து நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. இன்னும் ஒரு 1 மந்தில் நான் 5 kg நான் வந்து கூடியிருக்கேன். இது வந்து 2 months ஆஃப் வெயிட்டு தான். 87 கிலோ 240 மில்லிகிராம் இருக்கேன் நான். கண்டிப்பாக இது வந்து ஓவர் வெயிட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு முடிவோட வெயிட் லாஸ் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு சேலஞ்சில் நான் ஈடுபட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வெயிட்டை பார்த்தோன்னே எனக்கு தலையே சுற்றிட்டுங்க, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து சேலஞ்சை நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் எடுத்து அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் வந்து இட்லியும் புதினா சட்னியும் சாப்பிட்டேன். உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இனிமேல் டெய்லி நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். மதியம் வந்து ரைஸ், உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சாப்பிட்லாம், என்னென்னாலும் சாப்பிட்லாம், ஜங்க் ஃபுட்டை தவிர. ஸோ ரைஸ், அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அப்புறம் ஒரு கப்பு நிறையா ரசம். இதுதான் மதியம் சாப்பிட்டேன். நைட்டும் வந்து திரும்ப நான் இட்லி இல்லை சப்பாத்தி 2 சாப்பிடுவேன். என்னோடய வெயிட்டு பாருங்கள், இதுதான் என்னோடய வெயிட்டு. ஸோ என்னோடய வெயிட்டை பார்த்து, என்னோடய உடம்பை பார்த்து, ஃபிசிக்கை பார்த்து நானே ரொம்ப சோகமாயிட்டேன். அதனால தான் வெயிட் லாஸில் இறங்கியிருக்கேன். எல்லோரும் எனக்கு கமெண்டில் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.